வணக்கம். நான் உங்கள் அருணாச்சலம். மாஸ் மீடியா தமிழ், மக்களின் குரல். கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றியவர் திரு அன்பில் மகேஷ் அவர்கள். அவர் பொறுப்பில் இருந்தபோது 1000 கோடிகளுக்கு மேல் இந்த துறையில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. புதிய தனியார் பள்ளிகள் ஆரம்பித்தல், ஏற்கனவே நடைபெற்றிருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கு புதுப்பித்தல், இந்த வகையில் அமைச்சகத்துக்கு புரோக்கராக இருந்து செயல்பட்ட அரசகுமார் என்பவன் 100 கோடிக்கு மேல் லஞ்சம் பெற்றிருப்பதாக, கமிஷன் பெற்றிருப்பதாக ஆதாரத்துடன் சிக்கி கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். இவர் யாருன்னா, இவர் திமுகவினுடைய பின்புலம் கொண்டவர், அன்பில் மகேஷுக்கு மிக நெருக்கமானவர், மு.க. ஸ்டாலின் கூட தொடர்பு இருக்கக்கூடிய நபராக பயணித்து வந்தவர். உள்ளபடியே இந்த அரசகுமார் என்பவன் பள்ளி கல்வித்துறைக்கும் இந்த புதிதாக பள்ளி ஆரம்பிக்கிறாங்கல்ல அவங்களுக்கும் புரோக்கர் தரகராக இருந்து வேலை செஞ்சிருக்கிறான். அதன் வாயிலாக மட்டும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே லஞ்சம் பெற்றிருக்கிறான். ஆதாரப்பூர்வமாக சிக்கியும் இருக்கிறான். இப்போ கம்பெனி இருக்கிறான். இவனை குடையிற குடைச்சல்ல இவனுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து, அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் சிக்குவார் என்கின்ற செய்தி பலமாக தமிழகத்தில் வீச துவங்கி இருக்கிறது. தாங்குமா திமுக? மாஸ் மீடியா தமிழ் தகவல்கள் சரியானதாக இருந்தா, அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டச் பண்ணி நோட்டிபிகேஷனை ரிசீவ் பண்ணுங்க. குறிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அரசியல் களத்தில் உங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.